பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் பக்கம் தான் தீர்ப்பு சாதகமாக சொல்கிறாங்க. பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். ஆனால் இங்கே பாக்கியத்துக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னையா நீங்கள் பாட்டுக்கு அவங்க பக்கம் தீர்ப்பை சாதகமாக சொல்லிட்டீங்க. அப்போது என் பொண்ணுக்கு யார் பதில் சொல்கிறது? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவா? என் பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதி முன்னாடியே இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே சத்தம் போடுவோம். இங்கே லாயர் இருந்துட்டு இங்கே பாருமா, நீதிபதி ஐயா தீர்ப்பை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க நல்லவங்க அப்படிங்கிறது கோர்ட்டில் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பேசாமல் அந்த குடும்பத்துக்கிட்ட சமாதானமாக பேசுங்க. உங்கள் பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக என்ன செய்ய முடியுமோ அவங்க குடும்பத்துக்கிட்ட உட்காந்து பேசி நீங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். இதுக்கப்புறம் இங்கே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. நம்ம பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். இப்போ எப்படி அவங்க கிட்ட போய் பேசுறது? கண்டிப்பாக அவங்க நம்ம பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. முன்ன விட இப்போது ரொம்ப கோவத்தில் இருப்பாங்களே. மயிலோட வாழ்க்கை என்னத்துக்காகுது? ஐயோ கடவுளே, நினச்சாவே அப்படியே நெஞ்சு பக்கீர் பக்கீர்னு இருக்கே. மயில் என்னடி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மயில் கதறி கதறி அழுகுறாங்க. எல்லாமே உன்னால தாம்மா. நான் கோர்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கூட உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தப்பு பண்ணாதவங்க மேலே பொய்யான கேஸை கொடுத்து உள்ளே தள்ளிட்டோம். கண்டிப்பாக அவங்க என் மேலே நிறைய கோவமாக தான் இருப்பாங்க. அப்புறம் எப்படி நான் அந்த வீட்டில் போய் வாழ முடியும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்டேன்ல. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட கெஞ்சுவாங்க. என்னை வாழ்கிறதுக்காக சரவணன் மாமா வந்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையை சொல்லி என்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்போது உங்களோட சேர்த்து என்னையும் தானே அத்தை குடும்பத்தில் உள்ள எல்லாருமே தப்பாக நினைப்பாங்க. முன்னாடி தான் ஏதோ உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் பொய்ய சொல்லிட்டேன். இப்போது திரும்பவும் அதே தப்பை பண்ணி இப்போ என் வாழ்க்கையை நானே சீரழிச்சுக்கிட்டேனே, என் தலையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கி இருந்துட்டு மயில், நீ கவலைப்படாத மயில். இப்போ என்ன ஜாமீனில் தானே போயிருக்காங்க. இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்றுனா நான் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன பண்ண போகிற? இட்லியும் சாம்பாரும் சட்னியும் வைக்க போறியா? அப்படி வச்சு அதை சாப்பிட்றதுக்கு கூட நம்ம நிம்மதியாக இருப்போமா? இல்லை என் வாழ்க்கையே போச்சு. இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்னம்மா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பயங்கரமாக கோவப்படுறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. எங்கள் பாக்கியத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் மயில், நீ கவலைப்படாதடி. எப்பாடு பட்டாவது என் தலையை அடமானம் வச்சாவது உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொடுப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ கடவுள், நீ நினச்ச மாதிரி எல்லாமே செஞ்சிடலாம். நீ தான் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என் குடும்பத்தை, அதாவது என் அத்தை வீட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே நீ கோவப்படுத்திட்ட. இப்போது என் மேலே எல்லாருமே கொலை காண்டில் இருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் நின்று பேசுகிற அளவுக்கு கூட அவங்க நிற்க மாட்டாங்க. அடி தான் அடிப்பாங்க, இல்லைனா என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. அந்த வீட்டு பக்கம் இனிமேல் நான் காலடி எடுத்து கூட வைக்க முடியாதே. அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டலம்மா. இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தானே நீ ஆசைப்பட்ட. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது மாணிக்கமுமே, பாக்கியம் இதெல்லாம் நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா கூட எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசு மாறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருந்துருச்சு. ஆனால் இப்போ கண்டிப்பாக அவங்க யாருமே மாறவே மாட்டாங்க. மயிலை வந்து கூட்டிகிட்டு போகவே மாட்டாங்க. போச்சு, முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாணிக்கம், பாக்கியம், மயிலுன்னு இவங்க 3 பேருமே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே கோர்ட் வாசலுக்கு வெளியே வராங்க. நம்ம கோமதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எங்கே ஜெயிலே நம்மளை போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இப்போது முத்துவேலும் சக்திவேலும் கிளம்புறதுக்காக போகவும் உடனே நம்ம பாண்டியன் முத்துவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றிங்க. நமக்குள்ள எத்தனையோ பாகுபாடு, எத்தனையோ சண்டை வந்திருக்கு. 30 வருஷமாக நம்ம 2 குடும்பத்துக்குமே நிறைய பகை இருந்திருக்கு. உங்களை பார்த்தா எனக்கும், என்னை பார்த்தா உங்களுக்கும்னு சொல்லிட்டு பிடிக்காது. இப்படி நம்ம 2 குடும்பமும் முட்டி மோதிக்கிட்டு இருந்தோம். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லவும், உடனே இங்கே சக்திவேலும் முத்துவேலும் சொல்கிறாங்க, எதுக்காக பாண்டியன் நன்றிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இம்புட்டு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறப்போ நாங்கள் வந்து நிற்கல அப்படின்னா நாங்கள்லாம் மனுஷனுங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க.
நம்ம கோமதியுமே அண்ணே அவர் நன்றி சொல்கிறதுல ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா நாங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறப்போ எதையுமே மனசில் போட்டுக்காம நீங்கள் வந்து இங்கே நீ எங்களுக்காக எல்லார்கிட்டையுமே பேசி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல் அங்கே இங்கே ஏறி எங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க. இப்போது சக்திவேலும் முத்துவேலும் நம்ம கோமதிக்கு ரொம்பவே ஆறுதலாக பேசுகிறாங்க. கோமதியை தன்னோட நெஞ்சில் அணைச்சிக்கிறாங்க நம்ம முத்துவேல். இங்கே பாருமா, நீ அழுகவே கூடாது. இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி ஏதாவது கையை மீறின பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன் அண்ணன் வந்து நான் நிற்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தேன் நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு சந்தோஷமாக இருக்குது. அரசி சொல்கிறாங்க, அண்ணி அங்கே பார்த்தீங்களா என் அம்மா அவங்க அண்ணனுக்கு கூட சந்தோஷமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிட்டோ ஆசைப்பட்டிருக்கு. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் என்கிட்ட சொல்லியிருக்கோம் தெரியுமா. இப்போ பார்த்தியா இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு போல். இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ஆமாம் அரசி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் வந்து ஓடி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. கோமதி காலில் விழுறாங்க. அப்படியே அங்கேருந்து எட்டி உதைக்கிறாங்க நம்ம கோமதி. இங்கே பாருடி, என் காலை தொடுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவளை நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பேசிக்கிட்டு இருக்கவும் சரணன் இருந்துட்டு, அம்மா இவக்கிட்டெல்லாம் என்னம்மா பேச்சு, இவளெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு வேற இருக்க, இவளை நம்ம இனிமே நம்ம லைஃப் லாங், அதாவது இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்குமே இவளை நம்ம பார்க்கவே கூடாது. இவளை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக வருது, கொலை பண்ணணும் தோணுது. இவளை இங்கேருந்து கிளம்ப சொல்லுமா, இல்லைனா இருக்கிற கடுப்பில் இவளை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, கேட்டியாடி ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கி இருந்துட்டு, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இத்தனை வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக அந்த வீட்டில் தானே உங்களுக்கு மருமகளாகவும் சரவணனுக்கு பொண்டாட்டியாகவும் வாழ்ந்தால, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்டலாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பண்ணாத தப்புக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நாங்கள் இப்போது ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எங்களை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ முடியாது. அது எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு சக்தியும் ஆள்பலமும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கு படப்படங்குது. என்ன ஆள்பலம் பணபலம்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், என் பொண்ணை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து பாக்கியம் முன்னாடி நின்று, இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது. அதே சமயம் இப்போ ஒரு முடிவு, அதுவும் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு முடிவே எடுத்தேன். அதுவும் உங்கள் பொண்ணு வந்து மன்னிச்சிருங்க, என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் அம்மா காலில் விழுந்தா பார்த்தீங்களா, அப்போ தான் அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாளே அடுத்த செகண்டே நான் கல்யாணம் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணம் பண்ணி நான் அவள் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதை பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்களும் உங்கள் பொண்ணும் உங்கள் குடும்பமே அப்படியே துக்கத்தில் இருக்கணும். அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படணும். ஏன்னா இந்த 2 நாளும் உங்ககிட்ட நாங்கள் பட்டோம் பாரு பாடு, ஜெயிலு கோர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தை சந்தி சிதிக்க வச்சுட்டீங்கள. இதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்கள் பொண்ணை எப்படியாவது நான் கூட்டிகிட்டு போயிடணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்த உடனே நான் இன்னொரு கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே மயிலுக்கு நெஞ்சில் இடி விழுக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இல்லை இல்லை, எப்போவுமே நான் தான் உங்கள் பொண்டாட்டி. நீங்கள் யாரையுமே அப்படி கல்யாணமெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஏய் என்ன, உங்ககிட்ட எவனும் பர்மிஷன் கேட்கல. அது ஏன் இஷ்டம்டி. என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. உடனே இங்கே மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, அம்மா பாத்தியா எல்லாமே உன்னால் தானே, உன்னை நம்பி தான் நீ என்ன அவர் கூட ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மட்டும்தான் நீ சொன்ன போய் எல்லாத்துக்குமே நான் உடனே வந்து நின்னேன். இது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியாம்மா? நான் அப்போவே சொன்னேன்ல,
என் அத்தை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க மேலே எப்படி பொய்யா பழி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எத்தனை டைம் கேட்டேன். ஆனால் அப்படி பண்ணாதாண்டி உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லியே என்னை இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே இப்போ பார் சரவணன் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணுறாராம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எல்லாமே உன்னால தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, என்னடி என்ன எங்கள் முன்னாடி நீ நல்லவ மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன தான் நாடகம் நடத்தினாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வருவேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னால் தாங்கிக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி வார்த்தையால் அதுவும் நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், அதுவே உன்னால் தாங்கிக்க முடியல. நீ என் குடும்பத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்க. என் அம்மாவும் என் தம்பிங்களும் என்னடி தப்பு பண்ணாங்க? உன்னை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஒரே ஒரு தப்பு தான் அவங்க. மற்றபடி உனக்கு என்னடி துரோகத்தை பண்ணிட்டாங்க அவங்க? அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப. அதுக்கான தண்டனையை நான் கொடுக்கறதுக்கு தயாராக தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்கிறாங்க. எங்கள் மயில் திரும்ப திரும்ப அழுகவும் உடனே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமா இப்போது கிளம்பி போயிடுறாங்க. மயில் அங்கேயே தலையை அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு, என் மயில் எந்திரிடி, அழுகாதடி, எல்லாமே சரியாயிடும், எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே சரியாக போகுது, அதான் சரியே செய்யவே முடியாதுன்ற அளவுக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டியே, போதுமாம்மா உனக்கு, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. இனிமேல் நான் உயிரோடவே இருக்கிறதுல நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு கோவில் இருக்குது, அங்கே ஓடி போகிறாங்க. பக்கத்தில் ஒரு கிணறுமே இருக்குது, அந்த கிணத்துல குதிச்சிடுறாங்க. இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் நெஞ்சு அடிச்சுக்கிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அந்த வழியில் போன ஒரு 2-3 மீனவங்க போய்கிட்டு இருக்காங்க மீன் பிடிச்சிக்கிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. உடனே அவங்க ஓடி வராங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே என் பொண்ணு கிணத்துல குதிச்சிட்டா, இப்போ தான் குதிச்சா, கொஞ்சம் சீக்கிரமாக காப்பாற்றுங்களேன், எங்களுக்குமே நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அழுதுகிட்டே சொல்லவும், உடனே இந்த 2-3 மீனவங்க கிணத்துல குதிச்சு இப்போது நம்ம மயிலை மேலே தூக்கி கொண்டு வராங்க. மயில் சின்னதாக மயக்கத்தில் இருக்காங்க, தண்ணி நிறைய குடிச்சிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் பாக்கியம் வந்து வயிற்றை பிடிச்சி நல்லா அழுத்துறாங்க. ப்ரெஸ் பண்ண வாயில் நிறையவே தண்ணி வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிக்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் மயில், ஏண்டி எதுக்கடி இப்படி பண்ணுற? இப்படி பண்ணால் நாங்கள்லாம் எங்கடி போவோம்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி, உன்னை நான் நல்லா வாழ வைப்பேன் மயில், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. போச்சுமா, என் வாழ்க்கையே போச்சு, இனிமே நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நான் செத்து போகிறேம்மா, எதுக்காக நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என் மயில் எதுக்கடி இப்படியா அபசகுடமாக பேசிக்கிட்டு இருக்க, எல்லாமே சரியாயிடும் வா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம மயில் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள் மாமா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருடி, உங்ககிட்ட விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே கல்யாணமெல்லாம் பண்ண முடியாதுடி மயில், நீ அதை இது கண்டதை போனதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதடி. இப்போது எனக்கு தான் கவலையாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கும் சோறு போடணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வட்டி பணத்தெல்லாம் கட்டணும், இப்படி எக்கச்சக்கமான டென்ஷன் இருக்குடி எனக்கு, நான் என்ன தான் பண்ணுவோன்னு தெரியல. உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் சுடரோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும், நான் எதடி நினைக்கிறது, ஐயோ எம்பிட்டு பிரச்சனையை தான் நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்லவும், உடனே மயில் இருந்துட்டு, என்னம்மா எனக்கு சோறு போடணும், இனிமேல் நான் வாழா வெட்டியாக இதே வீட்டில் இருந்துருவேன், காலம் ஃபுல்லாக யாரா எனக்கு சோறு போடுறதுன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போவே கவலை வந்துருச்சா? உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்லம்மா, உனக்கெல்லாம் வந்து நான் பொண்ணாக பிறந்த பாரு, நான் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அதான் பாவத்தினால தான் இன்னைக்கு இப்போது உன் வயிற்றில் பிறந்து நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. ஏ மயில், இல்லடி அம்மாக்கும் எம்பிட்டு கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா எல்லாமே உன் தப்பு தானம்மா, நீ தானே போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி கொடுத்த, நான் வேண்டான்னு எம்பிட்டோ தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், ஆனால் நீ என் பேச்சை கேட்காம கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்ட. அங்கே போயிட்டு நானும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அந்த பொய் இந்த பொய்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4-5 பொய்யை எக்ஸ்ட்ரா பிட்டிங்காக போட்டு சொல்லி இப்போது மாமா என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு
கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லாமே உன்னால தானம்மா. நீ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கையும் நல்லா தானே இருந்திருக்கும். எனக்கு ஏற்றவங்க யாரும் வராமையே போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் இங்கே பாருடி, நீ கொஞ்சம் உனக்கு வயசும் ஆயிடுச்சு, படிக்கவும் படிக்கல. இப்படி இருக்கிறப்போ உன்னை யாரையும் கல்யாணம் பண்ணிப்பா? எப்படியாவது உனக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணி கொடுத்தோம். அந்த இந்த பொய்யை சொல்லி நீ தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருந்திருக்கணும். நீ கரெக்டாக உங்கள் மாமியார்கிட்டையும் உன் புருஷன்கிட்டையும் இல்லடி, உங்கள் மாமியாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கணும். உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும்டி. உன் தப்பு. உனக்கு சாமர்த்தியமாக பிழைக்க தெரியல, அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? ஆமாம், உன்ன மாதிரி எக்கச்சக்கமான பொய்யை சொல்லிட்டா மற்றவங்க எல்லாமே தன்னோட பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு சந்தோஷமாக குழந்தை குட்டின்னு வாழறதுக்காக தானம்மா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நீ பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் மற்றபடி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமைஞ்சிருக்காது. என் அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பார்த்து பார்த்து சமைச்சு போடுவாங்க. வீட்டில் எம்புட்டு வேலை இருக்கும் தெரியுமா? மொத்த வேலையுமே அவங்களே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. கூட மாட செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் கூட ஆனால் அவங்க செய்யவே விட மாட்டாங்க. அப்படி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போது நான் அவங்க எல்லாரையுமே பிரிஞ்சு இங்கே வந்து இருக்கேன். ஏன் உன்னை விட அவங்க என்னை ரொம்ப நல்லா தானம்மா பார்த்துக்கிட்டாங்க. பெத்த அம்மா உனக்கே அம்புட்டு பாசம் இருக்காது. ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் உண்மையான பாசத்தை கொட்டினாங்க. அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காதுல்ல. மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் நான் வாழா வெட்டியாக கடைசி வரைக்கும் உன்கிட்ட திட்டையும் அசிங்கமான பேச்சையும் சூடு சொர்ணம் இல்லாமல் நான் இங்கே உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க தான் வேணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வாழ்ந்தா சரவணன் மாமா கூட வாழணும், அப்படி இல்லைனா நான் செத்து போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இருந்துட்டு அக்கா கவலைப்படாதுக்கா, கண்டிப்பாக சரவணன் மாமா கூட தான் நீ ஒன்று சேர்ந்து வாழ்வ. அதுக்கான வழியை அந்த கடவுள் காட்டுவார். நீ அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ரொம்பவே தைரியமாக சாமியோட நம்பிக்கையோடு இருக்கா. கண்டிப்பாக நீ அந்த வீட்டுக்கு போயிட்டு மகாராணி மாதிரி வாழ்வக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. சுடரை கட்டி பிடிச்சி இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே கோமதி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம அப்பத்தா எல்லாருமே ஓடி வராங்க. கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கட்டி பிடிச்சி அழுகுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அப்படியே இது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட போகிறீங்க, கொஞ்ச நேரம் போருங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு மாறி நம்ம அப்பத்தான்னு எல்லாருமே ஒவ்வொரு குடத்துல தண்ணி கொண்டு வந்து எல்லாரையுமே அப்படியே நிற்க வச்சு அப்படியே மேலே தண்ணியை ஊற்றுறாங்க. வாங்க வாங்க, இனிமே எந்த டிஸ்ட்ரியுமே இல்லை, இனிமே இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டே வரமாட்டீங்க, எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சக்திவேலும் முத்துவேலும் இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வரத்துக்கே யோசிக்கிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து கையை பிடிச்சி நம்ம சக்திவேலை கையை பிடிச்சி முத்துவேலோட கையை 2 பேர் கையுமே பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம குமாருக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அரசி பக்கத்துலேயே நடக்கணும்னு சொல்லிட்டு அரசி கூடவே நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே உள்ளே வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம கோமதி சொல்கிறாங்க, அண்ணே எப்படியோ அண்ணே எல்லாமே சரியாயிடுச்சுன்னா சரவணனோட வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவனோட வாழ்க்கை எப்படி சரி செய்கிறதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஒழுங்காக சாப்பாடு கூட சாப்பிட்டுக்க மாட்டீங்க, நான் சாப்பாடு கொண்டு வர சொல்கிறேன், மாறி போயிட்டு சாப்பாடு கொண்டு வாப்போ, நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இவங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் கோமதி குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சமைச்சு தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கோமதி இருந்துட்டு, ஐயோ அண்ணி எதுக்காக அண்ணி உங்களுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லுவோம், இதில் என்ன போய் சிரமம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்து இப்போது எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சரவணன் வந்து, அம்மா உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா மயில்கிட்ட சொன்னது தான், நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சரவணா சொல்கிற, உன்னை யாரா கல்யாணம் பண்ணிப்பா, உனக்கு எந்த குறையும் இல்லை, 2ஆம் தாரம்னாவே எல்லா பொண்ணுங்களுமே யோசிக்கும்டா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா
அ நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னுமே கல்யாணம் நடக்கலம்மா. அவ இன்னுமே ஜாப் தேடிக்கிட்டு தான் இருக்காளாம். இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்ல ஜாப் கிடைச்சிருமா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவ எய்மோட இருந்தா. இப்போ அவளுக்கு வேலையுமே கிடைக்க போகுது. இனிமே தான் அவ கல்யாணத்துக்கான பேச்சவே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நான் அந்த பொண்ணு கூட பேசனம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன்னை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் வந்து சொல்றாங்க. உடனே இங்க நம்ம பாண்டியனுமே, "டேய் சரவணா, உன் விஷயத்துல நாங்க எந்த முடிவும் எடுக்க போறதில்ல. உன் விஷயத்துல, உன் வாழ்க்கை விஷயத்துல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதோ நீ செய்யலாம்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லவும், சரவணனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அந்த ம மயிலுக்கு டிவோர்ஸ் குடுக்கணுமே, அதுக்கு என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணணும், சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் வந்து சொல்லுவோம். முத்துவேல் இருந்துட்டு அதெல்லாம் பெரிய கஷ்டம் தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் குடுக்க மாட்டேன்னு சொல்றதுனால இது கஷ்டமா தான் இருக்கும். எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னா, அவங்க கிட்ட சமாதானம் தான் பேசணும். செட்டில்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்கள நம்ம டிவோர்ஸ் சீக்கிரமாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம முத்துவேலும் சொல்றாங்க. இப்போ சரவணனுமே யோசிக்கிறாங்க. அப்பா, அவ இந்த வீட்ல வாழ்ந்ததுக்கான பதில் என்ன? என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் என்னன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பேசாம அவங்க அவங்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணா, உன்னுடைய வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க. பணத்துக்காகலாம் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அவங்க எவ்வளோ செட்டில்மெண்ட் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, அண்ணே, உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோண்ணே, நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கோமதி, நீ என்ன பிரித்து பேசுகிற? நீயும் நாங்களும் ஒன்று தான். உனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அது எங்களுக்கும் கஷ்டம்தான். இப்போது உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதுன்னா கூட அதை நாங்கள் கொடுத்து உதவுற ஸ்டேஜில் தான் இருக்கோம். என் தங்கச்சிங்களுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சக்திவேலும் சொல்லவும் கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது முத்துவேலும் சக்திவேலும் இங்கே மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. இவங்கள பார்த்ததுமே பாக்கி இருந்துட்டு, வாங்க ஐயா, உங்களை நான் ரொம்பவே நம்பினேன். நீங்கள் தான் எங்களுக்கு ஐடியாவே கொடுத்தீங்க. நாங்களும் அதை நம்பி தான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் நீங்கள் என்னடான்னா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டீங்க. சொல்லி அவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அவங்கள எப்படியாவது சின்னதாக பயன்படுத்தி எப்படியாவது என் பொண்ணை அந்த வீட்டுக்கு வாழ வச்சிடணும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னென்னமோ பண்ணி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது பாக்கியம் வந்து சொல்லவும், இங்கே சக்திவேலு முத்துவேலு, இங்கே பாருங்கள், நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசுகிறதுக்காகலாம் நாங்கள் வரல. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கணும். உங்கள் பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மயிலுமே வெளியே வராங்க. இங்கே பாரும்மா, சரவணனுக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லையா? நீ வந்து மியூச்சுவலாக கேஸ், அதாவது விவாகரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருமே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் ரொம்பவே அழுகுறாங்க. இல்லை இல்லை, கண்டிப்பாக என்னால் இது விவாகரத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, அதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. சரவணனுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துட்ட அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை நாங்கள் பேசி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே எங்கள் கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இவங்க செட்டில்மெண்ட் பண்ணுறாங்களாம். பேசாமல் நம்ம செட்டில்மெண்ட் வாங்கிக்கினா நல்லா இருக்குமே, மொத்த கடனையும் அடிச்சுட்டு சுடருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை அதை வச்சு அமைச்சு கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் மயில் நம்ம வீட்லேயே இருக்கணும். மயிலை வேலைக்கு அனுப்பி பணத்தை சம்பாதிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து சரி நம்ம பாக்கியம் வந்து நினைக்கிறாங்க. இப்போது மயில் இருந்துட்டு ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லவும் பாக்கியம் சொல்கிறாங்க, ஆமாம், எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எம்பிட்டு வேணும்னு கேளுங்க. அதில் எங்களுக்கு முடியுமா முடியாதா, இல்லை எங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 குடும்பத்துக்கும் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் பணத்தை செட்டில் பண்ணிடுறோம். 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சக்திவேலு முத்துவேலு சொல்லவும், உடனே பாக்கியம் ஓகே, நாங்கள் விவாகரத்து செய்ய ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் இருந்துட்டு, அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என் வாழ்க்கையை விட பணம் காசு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மயில் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு
உடனே இங்க நம்ம பாக்கியம் இருந்துட்டு, எங்களுக்கு ஓகே. கண்டிப்பா நாங்க மயில விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போட சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இப்பவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்க நம்ம பாக்கியம் வந்து யோசிக்கிறாங்க. நீங்க இன்னுமே பணத்த செட்டில் பண்ணல. அதுக்குள்ள நாங்க சைன போட்டுட்டோம் அப்படின்னா, பணத்த நீங்க குடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா அதெல்லாம் வந்து சேர்ந்துரும். என்ன உங்களுக்கு ஒரு 50,00,000 போதுமா அப்படின்னு சொல்லவும், இத கேட்டதுமே பாக்கியத்துக்கு அப்படியே வாய பொளந்துடுறாங்க. 50,00,000 அது இருந்தா இன்னும் 2 தலைமுறை நம்ம உட்காந்தே சாப்பிடலாமே நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்கியம் யோசிக்கிறாங்க. ஐயா தாராளமா இப்பவே நாங்க சைன் போட்டுடுறோம். மயிலு சைன் போடு மயிலு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மயில் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சரவணன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவங்க லவர் கூடமே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்ற ஏது பண்ற நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க லவர் கிட்ட சொல்றாங்க. நம்ம கண்டிப்பா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சைடில் இருந்த நியாயம் அதாவது என்னெல்லாம் நடந்துச்சோ மொத்தமாக எதுவுமே மறைக்காம சரவணன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே ஒரு வழியாக இங்கே பாக்கியம் வந்து மயிலை வந்து அது இதுன்னு சொல்லி மிரட்டி இவ்வளோ கடங்குது உன்னால் எங்கள் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி இப்போது டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட வச்சுடுறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மயிலுக்கு ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்து போயிருக்காங்க. இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் நம்ம செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ சக்திவேலும் முத்துவேலும் வந்து எங்கள் சரவணன் கிட்ட இங்கே பாருப்பா டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கியாச்சு, சீக்கிரமாகவே இதை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணி சீக்கிரமாக நான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் டிவோர்ஸ் ஆகிடும், சீக்கிரமாக உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், நீங்கள் அந்த பொண்ணு வீட்டில் பேசி நிச்சயத்தை மட்டும் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் கிராண்டாக நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரவணனுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துடும், நம்ம லவ் பண்ணுறப்ப எப்படியெல்லாம் கனவு கண்டு வச்சுருந்தோம், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் வாழணும் இத்தனை குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் பேசி வச்சுருந்தோமோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரவணன் வந்து அவங்க லவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லவருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம சரவணனுக்கு இன்னொரு ஜோடியாக வரப்போகிறது ரம்யா ஜோ தான். இவங்க 2 பேருக்கு தான் பேராக இருக்க போகுது. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சரவணன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க லவ் பண்ண பொண்ணு தான். அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அவங்க வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.